புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. ஆண்டவரே, எங்களின் வெளிச்சமே, எங்களின் விடுதலையே, இதோ நம்பிக்கையோடு உமது திருமுன் ஒன்று கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே அர்ப்பணிக்கிறோம். அன்பு தெய்வமே, எங்களுடைய வாழ்க்கை இருட்டாகிவிட்டது. நாங்கள் பல நேரங்களில் என்ன செய்வது ஏது செய்வது என்பது அறியாமல் தளர்ந்து போய் தவித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களது நம்பிக்கையே, இதோ நானே உலகின் ஒளி என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையின் வெளிச்சமாக இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அன்பு தெய்வமே, இதோ நாங்கள் தளர்ந்து போய் எங்களுடைய மீட்பு எங்களுக்கு எங்கிருந்து வரும் என்று ஏங்கி எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். அன்பு தெய்வமே, எங்களது மீட்பரே, நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் தருகிறவராக வாரி வழங்குகிறவராக இருக்கிறீர். ஆம் தெய்வமே, இதோ இன்றைய இந்த நாளிலே நாங்களும் இந்த சங்கீத ஆசிரியரோடு கூட இணைந்து நீரே எங்களுடைய ஒளி, நீரே எங்களுடைய நம்பிக்கையின் மீட்பு என்பதை சிந்திக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் அந்த இருட்டுக்குள்ளேயே சுருண்டு விடாதபடிக்கு உம்முடைய நம்பிக்கையின் வெளிச்சத்தை துணை கொண்டு இந்த உலகத்தில் சாதிக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். அன்பு தெய்வமே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதோ எங்களுடைய வாழ்க்கையின் ஊற்றாக இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு உறவாக இருக்கிறீர். ஆம் அன்பு தெய்வமே, இதோ உம்முடைய ஆவிக்குள்ளே, உம்முடைய சிறகின் பராமரிப்புக்குள்ளே நம்பிக்கையோடு இந்த அற்புதமான ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் அவர்களது குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்து அவர்களை அர்ப்பணித்து இதோ இந்த பாடலை உம்முடைய ஆசீர் வேண்டி, உம்முடைய அன்பு வேண்டி நாங்கள் ஆராதனை பாடலாக உமக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா.
ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கல்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கல்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆவியானவரே, தண்ணீரில் அசைவாடியதோடு நின்று விடாமல் ஜீவ தண்ணீராம் ஞானத்தை, கடவுளின் திருவுளத்தை புரிந்து கொள்கின்ற அந்த உன்னதமான ஞானத்தை நாங்கள் எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசுவினுடைய உண்மை பிள்ளைகளாய், சீடர்களாய், சகோதரனாய், சகோதரியாய் சான்று பகருவதற்கு தேவையான ஆற்றலை, அவருக்கு இருந்த அதே மனநிலையை ஆண்டவரே, ஆவியானவரே நிறைவாய் எங்களுக்கு அருளுகிறவர் நீர் மட்டுமே. ஆவியானவரே, நீர் எங்களில் இருந்தால் இந்த உலகின் ஊற்றாகிய ஞானம் எங்களில் பிறக்கிறது. நீர் எங்களில் இருந்தால் நாங்கள் ஒளியின் மக்களாய் வாழ்கிறோம். நீர் எங்களில் இருந்தால் நாங்களும் இயேசுவாக மாறி இயேசுவாக செயல்படுகிறோம், இயேசுவாக பகிர்கிறோம், இயேசுவை போல அன்பு செய்கிறோம், இயேசுவை போல மன்னிக்கிறோம், இயேசுவை போல இந்த உலகிலே ஒவ்வொருவரையும் காண்கின்ற நல்ல பார்வையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவாக நாங்கள் நடக்க எங்கள் கால்கள் நேர்மையை, உண்மை, அன்பை நோக்கி பயணிக்க சக்தி கிடைக்கிறது. ஆவியானவரே, எங்களில் வாரும், எங்களை நிரப்பும்,
எங்களை நீர் முழுமையாய் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. ஆவியானவரே, உமது முத்திரை எங்களில் என்னாலும் நிலைத்திருப்பதாக. என் சகோதரனே, என் சகோதரியே, இதோ ஆவியானவருடைய நிறைந்த வல்லமையை பெற்ற பிள்ளைகளாய் நாம் திருமுழுக்கிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம், நிரப்பப்பட்டிருக்கிறோம், உறுதி பூசலிலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாம் ஒப்புரவு அருட்சாதனத்தை மேற்கொள்கின்ற பொழுது, அதில் பங்கெடுக்கின்ற பொழுது ஆவியானவரை நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் இயேசுவை நாம் பெற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு தருணமும் ஆவியானவர் நம்மில் இருந்து செயல்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதோ நற்கருணை ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னத்திலே நன்றி உணர்வோடு, ஆண்டவரே, ஆவியானவருடைய வல்லமை நீர் எங்களுக்கு கொடுத்தீர். திருத்தூதர்களின் வழியாக ஆவியானவர் உங்களுக்கு அனுப்பப்படுவார், துணையாளர் உங்களில் வருவார், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். நீங்கள் எதை பேச வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நிறை உண்மையை நோக்கி அவர் உங்களை வழி நடத்துவார் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவரே, நற்கருணை தெய்வமே, இதோ ஆவியானவர் எங்களில் இருக்கிறார் என்ற உணர்வோடு, நன்றி உவகையோடு பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காய், ஆவியானுடைய வல்லமைக்காய், கனிகளுக்காய், கொடைகளுக்காய், உமது உயிருள்ள பிரசன்னத்திற்காய், என் சகோதரனே, என் சகோதரியே, இதோ நம் ஆண்டவரை நன்றி வகையோடு துதித்து அவரை நாம் பாடுவோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா.
எங்கள் நண்பரே விசுவாசிப்பேன் உம்மையே. இயேசு தெய்வமே எங்கள் நண்பரே விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். முழங்கால்கள் யாவும் முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். முழங்கால்கள் யாவும் முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். முற்று முடியா என்னையும் காப்பவரே உமக்கென்றுமே துதியே. முற்று மூடியா என்னையும் காப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். கலங்காதே திகையாதே என்றவரே என்னை காத்து நடத்திடுவீர். கலங்காதே திகையாதே என்றவரே என்னை காத்து நடத்திடுவீர். கண்மணி போல் என்னையும் காப்பவரே கரை சேர்ந்திட வந்திடுவீர். கண்ணின் மணி போல் என்னையும் காப்பவரே கரை சேர்ந்திட வந்திடுவீர். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி
திருப்பாடல் 27 இறை வார்த்தைகள் 1, 4, 13 மற்றும் 14. எல்லோரும் சொல்ல வேண்டிய பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடக்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோயிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஒளியாக, வழியாக, எல்லாமுமாக இருக்கக்கூடிய அன்பு தெய்வமே, ஆண்டவர் ஒருவர் உண்டு. அவருடைய பாதத்திலே நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து சரணாகதியாகிற வேளையிலே அவர் நம்மை நலங்களினால் நிரப்புகிறார் என்ற நம்பிக்கையிலே உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கண்ணோக்கி அருள வேண்டுமா ஜெபிக்கின்றோம். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரக்கூடிய, உயிர் தரக்கூடிய, வல்லமை தரக்கூடிய வார்த்தை உம்மிடமன்றோ இருக்கிறது என்று சொல்லி நம்பி ஆண்டவரே உமது பாதத்திலே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நீர் சந்தித்து ஆசீர்வதித்தள்ள வேண்டும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, மாதா தொலைக்காட்சியிலே இந்த நற்கருணை ஆராதனையிலே கலந்து கொண்டு ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதத்தை நாடி தேடி இருக்கக்கூடிய ஏராளமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரே உமது பாதத்திலே தருகிறோம், ஆசீர்வதிப்பீராக. எத்தனையோ சகோதர சகோதரிகள் ஆண்டவரே இன்று பல்வேறு நோய்களினால் பீடிக்கப்பட்டு ஆண்டவரே என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்ற அளவிற்கு ஆண்டவரே சென்று வலியிலும் வேதனையிலும் ஆண்டவரே இதோ என் உயிரை உமக்கு காணிக்கையாக்குகிறேன், எல்லாம் முடிந்து போய்விட்டது என்ற இயேசுனுடைய சிலுவை வார்த்தைகளை தமதாக்கி கொண்டு என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்ற வேதனையின் உச்சத்திலே ஆண்டவரே உமது பாதத்திலே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வதித்தல வேண்டுமா ஜெபிக்கின்றோம். இந்த பல்வேறு நோய்கள், குறிப்பாக கேன்சர் நோயினால் என்ன நோய் என்று அறிய முடியாமலே ஆண்டவர் எத்தனை பேர் அலலுற்று கிடக்கக்கூடிய வேளையிலே அவர்களையும் கண்ணோக்கி ஆண்டவரே இன்னும் நோய் வாங்கக்கூடிய, உயிர் மாய்த்து போகச் செய்யக்கூடிய கொடிய பிணிகளை எல்லாம் ஆண்டவரே நீர்தாமை கண்ணோக்கி உமது இறை வார்த்தையின் அடிப்படையிலே நீ நற்சுகத்தை தர வேண்டும் என்று உமது பாதத்திலே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று சொன்னீர். ஒவ்வொருவரும் நலம் பெற்று சென்றார்கள். தொட்டு நலப்படுத்தினீர், உமது ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்ந்தார்கள். ஒளி தோன்றுகின்றீர், ஒளி தோன்றிற்று. இப்படி ஒவ்வொன்றுமாக ஆண்டவரே உமது வார்த்தையின் வல்லமையினாலே நற்சுகத்தை தந்து வாழ்க்கையிலே ஒளியை ஏற்படுத்தி தந்தீரேன். இதோ உமது பாதத்திலே எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நோய் நொடிகளோடு ஆண்டவரே உமது பாதத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வலு இழந்த வேளையிலே ஆண்டவரே நீர் உடன் இருந்தீர் என்பதை நம்பி இன்னும் ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தாரும் என்று வேண்டி ஆண்டவர் உமது பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம்.
ஆண்டவரே, சோர்வுகளாலும் வலி வேதனைகளினாலும் எத்தனை எத்தனை சகோதர சகோதரிகள் ஆண்டவரே அல்லலுற்று இருக்கக்கூடிய வேளையிலே நீரே கதி, நீரே ஒளி, நீரே வழி என்று வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நோய் நீங்கி நலமடைய கிருபை தாரும். ஆமென். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெரிவுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றி கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறி விழ சகுமான சூழல்கள். துன்ப துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள். நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையின் சுடராவாய். நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையின் சுடராவாய். உம்மை நாங்கள் போற்றிட, பொய்மை எங்கும் போக்கிட, உண்மையின் இறைவா உனதருள் தாரும். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. ஏசையா, ஏசையா. ஆண்டவரே, நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா என்று சொல்லி இதோ மகிழ்ந்து போற்றி பாடியிருக்கிறோம். ஆண்டவரே, திருப்பாடல் 27 ஆண்டவரே என் ஒளி, ஆண்டவரே என் மீட்பு என்று
வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒளியாகத்தான் இருக்கிறீர். பாவங்கள் அடிமை தலைகளிலிருந்து நீர் எங்களுக்கு மீட்பு அளிக்கிறீர். ஆகவே நீர் என் மீட்பாகவும் இருக்கிறீர். ஆனால் நாங்கள் இன்னும் ஏனோ உம்முடைய திருவுளத்தை கண்டு அறியாமலே இருக்கிறோம் ஆண்டவரே. அதற்கான வரத்தை தாரும் என்று வேண்டுகின்ற மனநிலையிலே இந்த திருப்பாடலை வாசிக்கின்ற பொழுது புரிகின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். உம்முடைய கோவிலிலே ஆண்டவரே, உம்முடைய திருவுளத்தை அறிந்தாலே போதும் ஆண்டவரே, நாங்கள் மீட்படைய முடியும். நீர் ஒளியாக எங்கள் முன்னே இருக்கிறீர், எங்கள் மீட்பாக இருக்கிறீர். ஆனால் இன்னும் உம்மை அறியவில்லை. உம்முடைய திருவுளத்தை நாங்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. அந்த அளவிற்கு மூடர்களாகவும் பார்வை இருந்தும் பார்வையற்றவர்களாகவும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய திருவுளம் என்ன? அன்பு, நீதி, உண்மை, இதன் அடிப்படையில் இறையாட்சியை கட்டி எழுப்புவது ஆண்டவரே. உம்மேல் ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ்வது ஆண்டவரே. ஆண்டவரே, இதை ஏனோ நாங்கள் உணராமல் உம்முடைய திருவுளத்தை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடித்து வருகிறோம். தவறான செயல்களை செய்வதன் வழியாக உம்முடைய திருவுளத்தை அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனால் எத்தனை பாதிப்புகள், எத்தனை பேருக்கு பிரச்சனைகள், எத்தனை பேருக்கு கலக்கங்கள், வாழ்விலே முன்னேற முடியாமல் வீழ்ந்து கிடக்கக்கூடிய சூழல்கள் ஆண்டவரே எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய சமுதாயத்திலே எத்தனையோ இளைஞர்கள் வேலைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். நன்றாக படித்து நல்ல திறமைகள் கொண்டு நல்ல மதிப்பெண்களை பெற்று இதோ தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வேலை கிடைக்கவில்லை. பல நிலைகளில் ஆண்டவரே, பல துறைகளில் ஆண்டவரே அவர்கள் போராடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் எங்கு சென்றாலும் ஏதாவது கொடுக்க வேண்டும், ஏதாவது கொடுத்தால் மட்டுமே கிடைக்கும் என்ற நிலை. ஆண்டவரே, இப்படி பல பேர் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்றால் அந்த கஷ்டத்தை உருவாக்குபவர்கள் யார்? உம்முடைய திருவுளத்தை அறியாமல் உண்மையின் வழியில் வாழாமல் இருப்பவர்கள் தானே. ஏதாவது கிடைத்தால்தான் இந்த ஃபைல் அங்கிட்டு நகரும், ஏதாவது கொடுக்க முடியும் என்ற நிலை இன்று இருக்கின்றதனாலே எத்தனை பேர் திருவுளத்தை அறிந்து கொள்ளாமல் பலரை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பலரிடமிருந்து பெறுவதனாலே திருப்தி அடைந்து விட முடியுமா? நம்முடைய குடும்பங்கள் மகிழ்ச்சியாகத்தான் வாழ்ந்து விட முடியுமா? இது ஏன் பலருக்கு தோன்றுவதே இல்லை ஆண்டவரே. ஊழல் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநீதி அக்கிரமங்கள் நிறைந்த ஒரு சூழலிலே நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழலையும் இந்த அநீதியான சூழல்களையும் ஏற்படுத்துபவர்கள் யார்? மனிதர்கள் தானே. அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள் இந்த வேளையிலே உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் உம்முடைய திருவுளத்தை அறிய வேண்டும், உம்முடைய பாதையை அறிய வேண்டும், நீர் கற்றுக் கொடுத்த உண்மையை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அன்பையும் நீதியையும் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இதன் மூலமாக பலருடைய வாழ்க்கை செழிப்பாவதற்கு உண்மையின் அடிப்படையிலே, நீதியின் அடிப்படையிலே அனைவருக்கும் தேவையானதை, உண்மையானதை, அவர்களுக்கு உரியதை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இந்த வேளையிலே அநீதியின் வழியில், ஊழலின் வழியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை மனமாற்றும் ஆண்டவரே.
தூய்மையான உள்ளத்தை அவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. உள்ளத்தை எல்லாம் புதுப்பித்தருளும் ஆண்டவரே. அன்பு, நீதி, உண்மையின் வழியிலே இறையாட்சியை கட்டி எழுப்பக்கூடிய கருவிகளாக அவர்களை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனை சகோதர சகோதரிகள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள், கொடுக்க முடியாமல் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வாழ்க்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த பாதிக்கப்பட்ட சகோதரிகளையும் இந்த வேளையிலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு உரிய உரிமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு உரிய வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். அவருடைய வாழ்விலே அவர்கள் உம்முடைய ஒளியை காண வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய மீட்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய உலகையும் எங்களுடைய ஊரையும் எங்களுடைய நாட்டையும் அன்பு நிறைந்ததாக, நீதி நிறைந்ததாக, உண்மை நிறைந்ததாக மாற்றும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே ஒளி, நீரே மீட்பு, நீரே எங்கள் வாழ்வு ஆண்டவரே. ஆசீர்வதியும். ஆமென். இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். வாழ்வில் இறைவன் துணையானார், வாழும் எனக்கு உயிரானார். வாழ்வில் இறைவன் துணையானார், வாழும் எனக்கு உயிரானார். தீயோர் என்னை வதைத்தாலும் தீமை அணுக விட மாட்டார். தீமை அணுக விட மாட்டார். இறைவன் எனது மீட்பானார். தீயோர் படை போல் சூழ்ந்தாலும் வீர பகையை கொண்டாலும். தீயோர் படை போல் சூழ்ந்தாலும் வீர பகையை கொண்டாலும். தேவன் அவரை விடமாக தேடும் எனக்கு குறையேது. தேடும் எனக்கு குறையேது. இறைவன் எனது மீட்பானார். ஒன்றே இறைவா வேண்டுகிறேன், ஒன்றே
அடியேன் தேடுகிறேன், ஒன்றே இறைவா வேண்டுகிறேன், ஒன்றே அடியேன் தேடுகிறேன். தேவன் உமது திருமுன்னே நாளும் வாழ அருள்வாயே, நாளும் வாழ அருள்வாயே. இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார், அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். இறைவனே, எங்களது மீட்பே, உம்மை தேடுகிறவர்களுக்கு எந்த குறைவும் அங்கே இருக்காது. ஆண்டவரே, உம்மிடம் நாங்கள் கேட்பது, உம்மிடம் தேடுவது ஒன்றே ஒன்றுதான். இதோ இன்றைய இந்த நாளிலே இந்த திருப்பாடலோடு கூட இணைந்து நாங்களும் தேடுகிறோம். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆம் ஆண்டவரே, அந்த கோவிலிலே உம்முடைய திருவுள்ளத்தை நாங்கள் கண்டறிய வேண்டும். பல நேரங்களில் எனக்கு இது தேவை, எங்களுக்கு இது தேவை என்று எங்களுடைய தேவையை, என்னுடைய தேவையை உமக்கு முன்பாக நான் அடுக்கிக் கொண்டே போகிறேன். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் உம்மோடு இருக்கிற பொழுது உம்முடைய திருவுள்ளத்தை கண்டறிவதுதான் என்னுடைய தேடல். ஆமாண்டவரே, இதோ அன்னை மரியாள் உம்முடைய திருவுள்ளப்படியே எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஒரு உணர்வை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய மனநிலையை கடந்து உம்முடைய மனநிலைக்கு வருவதற்கு எங்களுக்கு உம்முடைய ஆசிரை தாரும். அன்பு தெய்வமே, நீர் எங்கள் மீது அளவில்ல முடியாத பாசம் உடையவராக இருந்திருக்கின்றீர். இதோ நாங்கள் பாவிகள் என்றாலும், நாங்கள் ஏழைகள் என்றாலும் கூட நீர் எங்களோடு இருப்பதற்காக இதோ இந்த எளிமையின் வடிவமாகிய இந்த நற்கருணையிலே, இந்த அற்புதமான திருவருட்சாதனத்திலே தங்கி இருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவே, இதோ இந்த நாளிலே உமது திருமுன்பாக ஒன்று கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும், உம்மை தியானித்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளையும், இதோ ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வாழ்வை தருகின்ற வல்லலே, இதோ இந்த நேரத்திலே எங்களுடைய வாழ்க்கையில் ஒளியை ஏற்றும். நாங்கள் பயந்து விடாதபடிக்கு, நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு, நாங்கள் தளர்ந்து விடாதபடிக்கு நீர்தாமே ஒளியாய் வழியாய் வாழ்வாய் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும். இதோ எங்களுடைய மாதா தொலைக்காட்சி அன்பர்கள், உமக்கு மிகவும் பிரியமான உம்முடைய பிள்ளைகள், நோயாளிகள், உம்முடைய ஆசிரை வேண்டி நிற்கிற அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். வாழ்வு தருகிற வல்லலே எங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். நன்றி. வாழ்வை அழிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் மொழியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அழிக்கும் வல்லவா,
தனிமை ஒன்றே ஏங்கினே, துணையாய் நீ வந்தாய். தனிமை ஒன்றே ஏங்கினே, துணையாய் நீ வந்தாய். அமைதியின்றி ஏங்கினே, அதுவும் நீ என்றாய். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஒன்றை கேட்கிறேன், அதையே தருகின்றேன். அன்பு ஒன்றை கேட்கிறேன், அதையே தருகின்றேன். இதய அன்பு யாவுமே இனிதே தருகின்றேன். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வழிக்கும் அல்லலே, எழுந்து வாரும். ஆண்டவரே, அன்பு ஒன்றையே உம்மிடம் கேட்கிறோம். இதோ அந்த அன்புக்காக, இதுதான் அன்பு என்பதை நிரூபிப்பதற்காக அந்த கல்வாரி மலையிலே கைகளை விரித்து எங்களுக்காக உயிரை தந்தீர். ஆண்டவரே, இந்த சமூகத்தில் நிராகரிக்கப்பட்டவர்களை அன்பு செய்ய வேண்டும். யார் இங்கே நேசமில்லாமல் தனிமையில் வாடுகிறார்களோ அவர்களை அன்பு செய்ய வேண்டும். நோயாளிகளை அன்பு செய்ய வேண்டும். இல்லாதவர்களை நேசிக்க வேண்டும். வறுமையில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அன்பு தெய்வமே, இதோ நோயுற்றிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லி அவர்களோடு உம்மை அடையாளப்படுத்திக் கொண்டீரே. தூய பவுலிடம் நீ துன்புறுத்துகிற இயேசுதான் நான் என்று சொல்லி துன்பப்படுகிற மனிதரிலே உம்மை அடையாளப்படுத்திக் கொண்டீரே. அன்பு தெய்வமே, அன்பாக இருப்பவனே, நாங்களும் கூட உம்மை போல மாற வேண்டும், உம்மை போல வாழ வேண்டும். எங்களை ஆசீர்வதியும். அன்பு தெய்வமே, உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த மீட்பு, உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒளி இந்த உலகம் எங்கும் பரப்பப்பட வேண்டும், பறைசாற்றப்பட வேண்டும். அதற்கான கருவிகள் தான் நாங்கள் ஒவ்வொருவரும் என்பதை இந்த நேரத்திலே உணர்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ எங்கள் மீது பற்றியுள்ள இந்த நெருப்பு உலகமெங்கும் தீயாக, தீ பிழம்புகளாக மாறி மாறி பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய அன்பை ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து வாழக்கூடிய சீடர்களாக, சீடத்திகளாக எங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும்
இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.